பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கல, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டத்தோடு இருக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒரு மனுஷன் வேதத்தில் ஒரு போராட்டத்தோடு இருக்கிறாரு. அங்கே இயேசு வராரு. இயேசு பார்த்து கொண்டு இருக்கும்போது நெருக்கிறாங்க ஜனங்க, அவரால் போக முடியல. ஆனால் இயேசு அவ்வளோ ஜனத்தை காட்டிலும் இயேசு மேலே விசுவாசம் வச்ச மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். யாரை கொண்டு வர சொல்கிறார்? இவ்வளோ பேர் கூட போகிறாங்க, அவளை பற்றி தெரியல, அக்கறையில் அவருக்கு. யார் அவர் சத்தமாக விசுவாசமாக கூப்பிட்றாங்களோ அவன் இருதயத்தோடு இயேசுடைய இருதயம் கரெக்ட் ஆகிடுச்சு. அவரை தம்மிடத்தில் கொண்டு வாருங்கன்றார். அவன் கிட்ட வந்தபோது அவனை நோக்கி கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இவனுக்கு என்னப்பா வேணும்? என்ன அவ்வளோ நம்பிக்கை இல்லை என் மேலே வச்சுருக்கிறிய? இவ்வளோ பேர் கூட வராங்க, என்கிட்ட நம்பிக்கை இல்லை, நான் செய்கிற அற்புதத்தை அடையாளத்தை பார்த்துட்டு போகிறது தான் வராங்க. உனக்கு என்ன வேணும்? பாருங்கள், இவ்வளோ பேர் என்னை சூழ்ந்து வராங்க, அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் உனக்கு என்ன வேணும்? கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்று. குருடன் பாருங்கள், ஒரு சத்தம், குருடனுடைய சத்தம் ஏசப்பா காது கேட்டுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தம். இவ்வளோ பேர் நெருக்கிறாங்க, அவர் போகிற இடம் தெரியல, அவரை பார்க்க முடியல, கண் இல்லை. ஆனாலும் அவன் சத்தமிட்டு கூப்பிட்றான். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்குறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ சத்தம் கூட்டுக்கலாம். விசுவாசத்துடைய மகிமையை ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த விசுவாசத்தில் கேட்குறோம், எந்த அடிப்படையில் கேட்குறோம். நம்ம வேலை ப்ரமோஷன் செய்கிற வேலையில் கூட இவன் எந்த ஒரு காரியத்தை எந்த வேலை செய்து இவ்வளோ ப்ரமோஷன் ஆகிட்டான்னுவாங்க சில பேர். திடீர்னு ப்ரமோஷன் கிடச்சிடும். நம்ம செய்கிற வேலை அந்த ஓனருக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிறானே அவனுக்கு ப்ரமோஷன் கொடுறான்வாங்க. அதே போல் ஆண்டவரோடு நம்ம ஊழியத்திலையும் ஜெபிப்பதிலையும் அவருடைய பிரமாணத்தில் நடப்பதில் கரெக்டாக நடக்கும்போது அதுபடி காரியம் நம்ம வாழ்க்கையில் நடப்பேருங்க. இங்கே பாருங்கள், ஒரு குருடன் இயேசு விசுவாசித்தான். இயேசு அற்புதம் செய்யக்கூடாது நினச்சான். அவர் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? என் கண் இல்லையே, அவர் போகிறவை எங்கன்னு தெரியாத. இயேசு வருகிற சத்தத்தை மட்டும் கேட்டான். ஆனால் அவனுக்குள்ள இதயத்தில் ஒரு நம்பிக்கை, விசுவாசம். இயேசு என்னை பார்த்துட்டாருன்னா நான் சுகமடைஞ்சிருவேன், என் பார்வை வந்துடும் அப்படி நினச்சி நம்பிக்கையோடு சந்தோஷப்படணும். அதுதான் சார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவரே